Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தி. விண்வெளி மையத்திற்கு சென்றுள்ள சுபான்ஷு சுக்லாவுடன் பிரதமர் மோடி உரையாடியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சுபான்ஷு சுக்லா சென்றுள்ளார். இந்நிலையில் அவருடன் பிரதமர் மோடி உரையாடியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விண்வெளி மையத்தில் உள்ள சுபான்ஷு சுக்லாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி உரையாடியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சர்வதேச விண்வெளி மையத்தில் உள்ள இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லாவுடன் பிரதமர் மோடி உரையாடியிருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சுபான்ஷு சுக்லா விண்வெளி மையத்திற்கு சென்றிருக்கிறார். இந்நிலையில் பிரதமர் மோடி அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்தியாவைச் சேர்ந்த சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றுள்ள நிலையில் அவரிடம் பிரதமர் நரேந்திர மோடி உரையாடியிருக்கிறார். விண்வெளி மையத்தில் உள்ள சுக்லாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி உரையாடியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலவெற்றிவேலிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், சுபான்ஷு சுக்லாவுடன் பிரதமர் மோடி என்ன உரையாடியிருக்கிறார்? கூடுதல் விவரம் என்ன? இந்தியாவின் முதல் விண்வெளி வீரராக சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு 26ஆம் தேதி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு நுழைந்தார் சுபான்ஷு சுக்லா. இந்நிலையில் அவர் தன்னுடைய 2வது நாளை சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் கழித்து வரும் நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியோடு தற்போது சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் இருக்கக்கூடிய இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா கலந்துரையாடி இருக்கிறார். இதை பிரதமர் அலுவலகத்தில் இருந்து சமூக வலைதள பக்கம் தற்போது உறுதிப்படுத்தி இருக்கிறது. அவர் ஏற்கனவே தெரிவித்தார், இது என்னுடைய பயணம் மட்டுமல்ல, 140 கோடி இந்தியர்களுடைய பயணமாக நான் உணர்கிறேன் என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பிரதமர் உடனான இந்த கலந்துரையாடலில் அவர் என்ன பேசினார் என்கின்ற விவரம் தற்போது வெளியாகவில்லை. இருந்தாலும் அவருடைய திட்டம் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. 14 நாட்கள் இந்த பயணம் குறிப்பாக ககன்யான் திட்டத்திற்கு ஒரு முன்னோட்டமாக பார்க்கப்படுகிறது. மேலும் சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்குள் சென்றவுடன் அவருக்கு தலைவலி ஏற்பட்டிருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. உள்ளே சென்ற பிறகு அவருக்கு இந்த தலைவலியை குறைப்பதற்கான மருத்துவ சிகிச்சையும் அளிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. பொதுவாக விண்வெளி வீரர்கள் பூமியினுடைய சீதோஷ்ண நிலையிலிருந்து எந்த விதமான ஈர்ப்பு விசையும் இல்லாத சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு செல்லும் போது இந்த மாதிரி தலைவலி எல்லாம் ஏற்படும். தற்போது அவருக்கு அந்த சிகிச்சையெல்லாம் அளிக்கப்பட்டு நலமுடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய 24 மணி நேர பட்டியல் கூட தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் பிரதமர் நரேந்திர மோடியோடு சுபான்ஷு சுக்லா கலந்துரையாடி இருக்கிறார். தௌஃபிக். பாலவெற்றிவேல், தகவலுக்கு நன்றி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.